இறைவன் பரிபூரணமாக குடிக்கொண்டிருப்பார். மகாலட்சுமியினுடைய அருள் அந்த வீட்டுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். அதனால கொஞ்சம் இந்த ஒரே ஒரு நெய் தீபத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மண் விளக்கு தான், சாதாரணமான மண் விளக்கு, சாதாரணமான பஞ்சு திரி, அவ்வளவுதான். இதுக்கு ஒன்றும் நீங்க விசேஷமா திரி வாங்கணும், விசேஷமா விளக்கு வாங்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியமும் கிடையாது. வாசல்ல கோலம் போட்டு எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையினுடைய தீப திருவிழாவை பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் வெளியில வருவார். சரியா 6 மணிக்கு வருவார். அது ரொம்ப ஆனந்தமான காட்சி, கண்கொள்ளா காட்சி. அந்த காட்சி அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியே வருவார். அதுவும் கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் இருப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். வருவார், வருகிற போதே ஆனந்த கூத்தாடி கொண்டு வருவார். அப்படியே அந்த ஆனந்த கூத்துல நாம மெய் மறந்து நிற்கும் போதே இங்க கொடியசைப்பாங்க. மேல மலையில தீபம் ஏற்றப்படும். அந்த தீபத்தை நீங்க பார்த்துட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு அந்த பெருமாளை பணிந்து விட்டு போய் முதல்ல வாசல்ல தீபம் ஏத்துங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொரு இடமா ஏத்திக்கிட்டே வந்து பூஜை அறையில தீபம் ஏத்துங்க. முதல்ல பூஜை அறையில ஏத்திட்டு அப்புறம் போய் வாசல்ல ஏத்தக்கூடாது. எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்து தீபம் ஏத்துங்க. மாடியில வைங்க, மொட்டை மாடியில வைங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வைக்க முடியுதோ அங்கங்கெல்லாம் வைங்க. இப்ப இந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது காத்துல அணைஞ்சு போயிருச்சுன்னா அது ஏதாவது தப்பா, அது ஏதாவது தெய்வ குத்தமா அப்படிலாம் பயப்படாதீங்க. அது இயற்கையானதுதான். திரும்ப ஏத்தி பாருங்க, எரிஞ்சுதுன்னா பரவாயில்ல. இல்லாட்டி 2 விளக்கா சேர்த்து வச்சீங்கன்னா கொஞ்சம் நேரம் அதை எரியும். அப்படி இல்ல அது தானா மலை ஏறிடுச்சு அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. Download Moj.